12 Computer Science Chapter 12 Structured Query Language இதில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் 12.6 Data Types. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நமக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுறதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இன் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற முதல் டேட்டா டைப் அப்படின்னு பார்க்கும்போது கேரக்டர் டேட்டா டைப் அண்ட் கேரக்டர் வேரியிங் டேட்டா டைப். ஸோ கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்ற நேமை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய டேட்டா வந்து ஆல்ஃபபெட்ஸோ இல்லை ஆல்ஃபா நியூமரிக்கோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டேட்டாஸ்லாம் வந்து கேரக்டர் டேட்டா டைப்பில் வரும். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்பை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னா சிஹெச்ஏஆர் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அந்த சைஸையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ்ன்றது சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபீல்டோட நேம் வந்து நேம்னு வச்சுக்கலாம். ஸோ நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு, அதுக்கான டேட்டா டைப் வந்து நான் கேரக்டர், அது என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த எக்ஸ் அப்படின்றத நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படின்னா 5, எனக்கு 5 கேரக்டர்ஸ் வேணும் என்னுடைய நேம் ஃபீல்டுக்கு அப்படின்னா நான் 5 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் கேரக்டர் நேம் ஃபீல்டில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 5 கேரக்டர்ஸ் வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நான் இப்போ நேம் அப்படின்னு கொடுத்துட்டு சைஸ் எதுவும் ரெப்ரசென்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நான் கேரக்டர் அப்படின்னு கொடுக்கும்போது பை டிஃபால்ட்டாக வந்து கேரக்டருக்கு 1 கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த 1 கேரக்டர் மட்டும் அலோவ் பண்ணும். அது மோர் தென் 1 கேரக்டரை வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் கேரக்டராக வந்து நம்ம ஒரு ஃபீல்டை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் கேரக்டர் வேரியிங் டேட்டா டைப் அப்படின்னா அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் வேர் விஏஆர் அண்ட் கேரக்டருக்கு வந்து சிஹெச்ஆர்ன்னு கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அந்த சைஸோட நம்பரை வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேம் எக்ஸாம்பிள் நேம்னு ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறோம். அண்ட் இதை வந்து நான் வேர் கேர்ன்னு கொடுக்கணும் அப்படின்னா வேர் கேர் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் சைஸ் வந்து 5ன்னு கொடுக்கணும்னா 5 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கும் இப்போ நம்ம கேரக்டர் டேட்டா டைப்புக்கும் கேரக்டர் வேரியிங் டேட்டா டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நான் வந்து எந்த மாதிரி டேட்டா டைப் நான் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா அதனுடைய ஸ்டோரேஜ் ப்ரொசீஜர்ல தான் வந்து டிஃபர் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல வந்து கேரக்டர் வந்து 5 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நேம் ஃபீல்டுக்கு வந்து இமீடியட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் வந்து உங்களுக்கு 5 கேரக்டர்ஸ்க்கு தேவையான மெமரியை வந்து அலோகேட் பண்ணும். ஸோ நேமுக்கான மெமரி அலோகேஷன் வந்து 5 லொக்கேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணும். ஸோ நான் இந்த 5 லொக்கேஷனில் வந்து ஒரு சில ஃபீல்டில் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த ரிமைனிங் 2 லொக்கேஷன் வந்து உங்களுக்கு என்னவா ஆகும் அப்படின்னா இதை வந்து பிளாங்காக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பிளாங்காக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மெமரி லொக்கேஷனை பிளாங்காக வச்சிருக்குமே தவிர இது வந்து ரிலீஸ் பண்ணாது. அந்த மெமரி அப்படியே தான் இருக்கும், யூஸ் பண்ணாமல் இருக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் அதே வந்து நேம் வேர் கேர்ல வந்துட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு நேம் ஃபீல்டுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணும்போது 5 லொக்கேஷன்ஸை வந்து மெமரி லொக்கேஷன்ஸை வந்து அலோகேட் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதனுடைய சைஸை வந்து வேரி பண்ணிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் வந்துட்டு நான் ஏபிசின்னு தான் நான் வேல்யூ வந்து கொடுக்குறேன் நேமுக்கு. பட் வந்து இந்த 2 ஃபீல்டையும் இந்த ரெண்டு மெமரி லொக்கேஷனையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து தேவையான மெமரி லொக்கேஷனை மட்டும் அலாட் பண்ணும். ஸோ இது வந்து வேரி ஆகும், சைஸை வந்து வேரி பண்ணிக்கும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர் டேட்டா டைப் இல்லை வந்து கேரக்டர் வேரியிங் டேட்டா டைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த டேட்டா டைப் வந்து டெசிமல் டேட்டா டைப் அண்ட் நியூமரிக் டேட்டா டைப். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண போகிற டேட்டா வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம டெசிமல் டேட்டா டைப் ஆர் நியூமரிக் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெசிமல் டேட்டா டைப் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து 152.43 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு 152 அப்படின்றது உங்களுக்கு இன்டீஜர் பார்ட்டாக இருந்தால் ஹோல் பார்ட்டாக இருக்கும்போது அண்ட் 43 அப்படின்றது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா டைப்ஸை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னா டெசிமல் அப்படின்னு நான் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் டெசிமல். அண்ட் இது டெசிமலை ஸ்பெசிஃபை பண்ணும்போது 2 பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரெசிஷன் சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஸ்கேலுன்னு சொல்லுவோம்.
ஸோ ப்ரெசிஷன் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ப்ரெசிஷன். அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து மேக்ஸிமம் சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஸ்கேல். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் இந்த ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆவரேஜ்னு ஒரு ஃபீல்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் இதை எப்படி வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் டெசிமல் டேட்டா டைப்ல அப்படின்னா, டெசிமல் மேக்ஸிமம் நம்பர் வந்து எனக்கு 5 டிஜிட்ஸ் நான் ஹோல்ட் பண்ண போறேன். 1 2 3 4 5. ஸோ ப்ரெசிஷன்ல வந்து 5 ஸ்பெசிஃபை பண்ணுவேன். அண்ட் ஸ்கேல் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் எவ்வளோ ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 2. ஸோ அதனால 2 அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஸோ நீங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது டெசிமல் டேட்டா டைப் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ப்ரெசிஷன் மேக்ஸிமம் சைஸ் என்ன அண்ட் தென் ஸ்கேலையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நீங்க இதை ரெப்ரசன்ட் பண்ணாம விடும்போது டிஃபால்ட்டா வந்து ஸ்கேலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாம விடும்போது டிஃபால்ட்டா வந்து 6 டிஜிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த இப்போ நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா அதனுடைய சைஸ் ஆவரேஜ் அப்படின்ற ஃபீல்டுக்கான சைஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 99.99 இருக்கும். ஸோ இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு நம்பர் வந்து போகாது. ஸோ அதுதான் இந்த ப்ரெசிஷன் அண்ட் ஸ்கேலுக்கான பர்பஸ். ஸோ நியூமரிக் டேட்டா டைப்பும் வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நியூமரிக்கும் நீங்க வந்துட்டு எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஆவரேஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா நியூமரிக் டேட்டா டைப் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நியூமரிக் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அகெயின் ப்ரெசிஷன் வந்து 5 அண்ட் ஸ்கேல் வந்து 2 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் நம்பர் இந்த ஆவரேஜ்ல எவ்வளோ வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ண முடியும் அப்படின்னா 999 நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கலாம். ஸோ இதுக்குள்ள நீங்க என்ன நம்பர்ஸ் வேணா இருக்கலாம். அண்ட் இப்போ டெசிமலுக்கும் நியூமரிக் டேட்டா டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது SQL இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து, SQL இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா லெசன்ல பார்க்கும்போது நிறைய SQL பேக்கேஜஸ்லாம் பார்த்தோம். நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் MySQL பார்த்தோம் அண்ட் Oracle பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய SQL இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு SQL இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, மேக்ஸிமம் சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டெசிமல்ல வந்துட்டு பாசிபிள் அது. ஸோ இப்போ 999.99க்கு பதிலாக என்னுடைய ஸ்டோரேஜ் என்னுடைய வேல்யூ வந்து ஆவரேஜ்ல வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் 4345.23 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா டெசிமல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ற அளவுக்கு சேஞ்ச் ஆயிடும். அண்ட் SQL இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தகுந்த மாதிரி டெசிமலோட வேல்யூஸும் வந்து டெசிமல் டேட்டா டைப் வந்து அதனுடைய ப்ரெசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணும். பட் நியூமரிக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா உங்களுக்கு வந்துட்டு என்ன நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூமரிக் இந்த ஆவரேஜ் நியூமரிக்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஆவரேஜ் ஃபீல்ட்ல வந்து இந்த 4345.23 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும்போது டோட்டல் சைஸ் வந்து இதுல 6 ஆயிடுது. பட் நம்ம எவ்வளோ ப்ரெசிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 கொடுத்துருக்கோம். ஸோ 5 கொடுக்கும்போது 6 வந்து டோட்டல் மேக்ஸிமம் சைஸ் 6 வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால நியூமரிக் வந்து நம்ம என்ன வந்து ப்ரெசிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த சைஸ்ல மட்டும்தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஸோ நம்ம என்ன டெசிமல் டேட்டா டைப் வேணுமா இல்லை நியூமரிக் டேட்டா டைப் வேணுமா அப்படின்றத அதனுடைய ஃபீச்சரை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இது வந்து போர்ட்டபிலிட்டியை பொறுத்து, நியூமரிக் அப்படின்னா போர்ட்டபிலிட்டி, இப்போ வந்து எந்த சிஸ்டத்துல இருந்தாலும் அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டெசிமலை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்றோம், நம்ம கான்ஃபிகரேஷன் வேரி ஆக போறது அப்படின்னும் போது, இம்ப்ளிமெண்டேஷன் வேற யூஸ் பண்ண போறோம் அப்படின்னும் போது அந்த டெசிமல்ல இருக்கிற அந்த ப்ரெசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால நம்மளுடைய டேட்டா பேஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டெசிமல் டேட்டா டைப்பா நியூமரிக் டேட்டா டைப்பா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். அடுத்த டேட்டா டைப் நம்ம பார்க்க போறது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அண்ட் ஸ்மால் இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் இல்லாத நம்பர்ஸ் லைக் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். இப்போ 434 அப்படின்னு நான் ஒரு நம்பர் சொல்றேன் அப்படின்னா இதுல ஃப்ராக்ஷனல் பார்ட் கிடையாது. ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் இல்லாத நம்பர்ஸ்லாம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப் கீழே வரும். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மார்க்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு யூஸ் பண்ண போறோம், அந்த வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் கிடையாது, ஹோல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம இன்டீஜர் அப்படின்றதே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம்.
ஸோ இன்டீஜரோட மேக்ஸிமம் சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும், மேக்ஸிமம் ப்ரெசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகெயின் வந்து இது எஸ்கியூஎல், ஒவ்வொரு எஸ்கியூஎல் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து அதனுடைய சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ MySQL யூஸ் பண்ணும்போது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல அதனுடைய சைஸ் வேரி ஆகலாம். அண்ட் ஆரக்கிள்ல அதனுடைய சைஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்து அந்த இன்டீஜரோட ப்ரெசிஷனும் வந்துட்டு வேரி ஆகும். அண்ட் ஸ்மால் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னும் போது இன்டீஜர் டேட்டா டைப்பை விட அதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் இல்லாம வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஸ்மால் இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மார்க்ன்ற ஃபீல்டில் வந்துட்டு ஸ்மால் இன்டீஜர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஸ்மால் இன்ட் அப்படின்றத வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் இன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இன்டீஜரை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே இம்ப்ளிமெண்டேஷன்ல சேம் இம்ப்ளிமெண்டேஷன், இப்போ MySQL நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ MySQLல இன்டீஜர் டேட்டா டைப்புக்கான சைஸ் வந்து ஸ்மால் இன்ட்டுக்கான டேட்டா டைப்பை விட உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த டேட்டா டைப் வந்து ரியல் டேட்டா டைப், டபுள் ப்ரெசிஷன் டேட்டா டைப் அண்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 டேட்டா டைப்புமே எதுக்கு இதை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட் டேட்டா டைப், அப்ராக்சிமேட் நியூமரிக் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ அப்ராக்சிமேட் நியூமரிக் டேட்டா டைப் கீழே தான் வந்து இதை கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ ஏன் வந்து இதை அப்ராக்சிமேட் நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வேண்டாம், ஜஸ்ட் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நம்ம ரியல், டபுள் ப்ரெசிஷன் ஆர் ஃப்ளோட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, ஒரு என்னுடைய வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூஸ் லைக் 43.456 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாக்ட் நியூமரிக் டேட்டா டைப் போடலாம், அதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். பட் இந்த கேஸ் வந்து என்னுடைய டேட்டா வந்து வெரி க்ளோஸ் டு 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இருக்கு 0.45 அண்ட் மைனஸ் வச்சுக்கோங்க e to the power minus 10. So it is very smaller number, ரொம்ப ஸ்மாலரா இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரியல் டேட்டா டைப், டபுள் ப்ரெசிஷன் ஆர் ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேண்டிஷியான்னு சொல்லுவோம், இதை வந்து எக்ஸ்பனன்ட்னு சொல்லுவோம். இந்த நம்பரை வந்து மேண்டிஷியான்னு சொல்லுவோம், இதை வந்து எக்ஸ்பனன்ட்னு சொல்லுவோம். ஸோ ரியல் டேட்டா டைப்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அண்ட் அகெயின் வந்து இதனுடைய ப்ரெசிஷன் அப்படின்றது அகெயின் எஸ்கியூஎலோட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பேக்கேஜஸை பொறுத்து ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷனையும் உங்களுக்கு வேரி ஆகும். அண்ட் டபுள் ப்ரெசிஷன் டேட்டா டைப் அப்படின்னும் போது டபுள் ப்ரெசிஷன் வந்து எக்ஸாக்ட்லி ரியல் டேட்டா டைப்பை விட டபுளாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் சைஸும் வந்து உங்களுக்கு மேண்டிஷியாவோட சைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டபுள் த சைஸ் ஆஃப் ரியல். ஸோ ரியலோட சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதை விட டபுளாக வந்துட்டு உங்களுக்கு அதனுடைய மேண்டிஷியா இருக்கும். சாரி இது ஸோ மேண்டிஷியா இருக்கும். அண்ட் எக்ஸ்பனன்ட் வந்து அதை விட உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ரியல் டேட்டா டைப்பை விட. டபுள் ப்ரெசிஷனில் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட், இந்த எக்ஸ்பனன்ட் பார்ட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் டபுள் ப்ரெசிஷனில். ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ரியல் அண்ட் டபுள் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டேட்டா டைப் வேணும் அப்படின்னா ரியல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே வந்து டபுள் ப்ரெசிஷன் அப்படின்னும் போது ஆவரேஜ் டபுள் ப்ரெசிஷன் அப்படின்றதையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்த டேட்டா டைப் வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ ஃப்ளோட் அகெயின் வந்துட்டு உங்களுக்கு ரியல் டேட்டா டைப்பை விட ஃப்ளோட் டேட்டா டைப்போட சைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோட்டில் வந்து நம்ம ப்ரெசிஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ என்ன சைஸ் அப்படின்றத ப்ரெசிஷனை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபியூச்சரில் வந்து டேட்டா பேஸை வந்து மைக்ரேட் பண்ண போகிறோம், ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு உங்களுடைய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னும் போது
float வந்து அந்த வேல்யூவை வந்து கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணும் கம்பேர்ட் டு டபுள் அண்ட் ரியல் டேட்டா டைப். அண்ட் டேட்டா டைப் கன்வர்ஷன் நடக்கும்போது சிஸ்டம் சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளோட்டோட வேல்யூவை வந்து நான் டபுளா வந்து சேஞ்ச் பண்ணணும் தேவைப்படுது அப்படின்னும் போது அது டபுளா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் வந்து ஃப்ளோட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து இஃப் அட் ஆல் நம்ம ஃப்ளோட் தேவைப்படும் போது ஃப்ளோட் போறது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி டேட்டா பேஸ் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ண போறோம் அது அப்படின்றத அதுல என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், அந்த ஃபீல்டோட டேட்டா டைப்ஸ்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்றதே வந்துட்டு இனிஷியலா நம்ம அந்த டேட்டா பேஸ் அந்த ஸ்கீமா டிசைன் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். ஸோ இந்த டிசைனிங் டைம்லேயே வந்துட்டு இந்த ஸ்கீமா வந்துட்டு நம்ம சரியா பண்ணல அப்படின்னும் போது அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னும் போது டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய டேட்டா டைப் கன்வர்ஷன் நடக்கும்போது டேட்டாஸ் வந்து அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூஸை லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது நம்ம டேட்டா டைப்பை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம வந்து என்ன டேட்டா டைப் வேணும், நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டேட்டா டைப். நம்ம புக்ல கொடுத்துருக்கிற டேட்டா டைப்ஸை வந்து நான் இங்க இன் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஐ திங்க் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.